வரி விதிக்கக்கூடிய முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. தனிநபர் ஈட்டக்கூடிய வருமானத்திற்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரிச்சலுகை கொடுக்கப்படும். அதாவது எந்த விதமான வரியும் விதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய நியூ டாக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சேலரிட் எம்ப்ளாய்க்கு இது பொருந்தும். சரி, அப்போ ஏற்கனவே ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் 100% வரி விதிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே 74% பேர் நியூ டாக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 26% பேர் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிசியில் எக்ஸப்ஷன் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி அல்லது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அதன் அடிப்படையில் அவங்க ரீஃபண்ட் வாங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க ரீஃபண்ட் வாங்குறதுக்காக ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு நேரடியாக மத்திய அரசு எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கல. ஆனால் அதே நேரம் இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிடலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஏற்கனவே இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு என்ன டாக்ஸ் ஸ்லாப் இருந்ததோ அது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரம் இவர்களையும் வரக்கூடிய நாட்களில் நியூ டாக்ஸ் ரெஜிம் பக்கம் மூவ் பண்ணுறதுக்கான முயற்சியை அரசு எடுக்கும் அல்லது கவர்ச்சிகரமான சில முக்கியமான வாய்ப்புகளை அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நடைமுறையில் தான் இருக்குது. அவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே இருந்த அந்த டாக்ஸ் ஸ்லாப் பொருந்தும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க.